இந்தியா இங்கிலாந்து அணிகள் ஆடி வரும் 4வது டெஸ்ட் போட்டியில் குல்தீப் யாதவ் இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். அஸ்வின் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் குல்தீப் யாதவுக்கு நீண்ட நேரம் கழித்தே கேப்டன் ரோஹித் சர்மா ஓவர் கொடுத்தார். அவருக்கு முன்பே ஓவர் கொடுத்து இருந்தால் அவர் சில விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணி 353 ரன்கள் வரை குவிக்கும் முன்பே வீழ்த்த உதவி இருப்பார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. ஆனால் இரண்டாம் இன்னிங்ஸில் குல்தீப் யாதவ் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி 4 விக்கெட்டுகள் சாய்த்தார். அஸ்வின் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய போது குல்தீப் யாதவை தனியாக பாராட்டிய முன்னாள் வீரர் வீரேந்தர் சேவாக் தனது ட்விட்டர் பதிவில் அஸ்வின் பெயரை சொல்லாமல் குல்தீப் யாதவுக்கு சமூக ஊடகங்களில் அதிக எதிர்பார்ப்பு இல்லை என்றும் அவருக்கு பில்டப்போ பாராட்டோ கிடைப்பதில்லை எனவும் எதிர்பார்ப்பை கிளப்பும் வகையில் பில்டப் கொடுக்கப்பட தகுதியானவர் என சேவாக் பாராட்டியிருக்கிறார். இதன் மூலம் அஸ்வினுக்கு ஓவர் பில்டப் கொடுக்கப்படுவதாகவும் குல்தீப் யாதவுக்கு அப்படி கிடைப்பதில்லை எனவும் சூசகமாக கூறியிருக்கிறார் சேவாக். முன்னதாக துரு ஜுரேல் 90 ரன்கள் எடுத்ததை பாராட்டிய சேவாக் அவர் நாடகம் போடுவதில்லை, பில்டப் கொடுப்பதில்லை என கூறியிருந்தார். அதன் மூலம் மறைமுகமாக சர்ப்ராஸ் கானை அவர் சாடியிருந்தார். இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 353 ரன்களும் இந்திய அணி 307 ரன்களும் எடுத்தன. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.